இன்னைக்கு நாம நவீன இந்தியாவை பத்தி நம்ம மனச குடைகிற சில ரொம்ப முக்கியமான அதே சமயம் கஷ்டமான கேள்விகளுக்கு பதில் தேட போறோம். பாருங்க, இந்த கேள்விகள்லாம் வெறும் நம்பர்ஸ் இல்ல, மக்களோட உண்மையான வலியிலிருந்து பொருந்த கேள்விகள். சரி வாங்க, முதல் கேள்வியிலிருந்தே ஆரம்பிக்கலாம். 35 வருஷம் படிச்சுட்டு இன்னைக்கு நான் ஏன் கல்யாணம் கூட ஆவாம தனியா நிக்கணும்? இந்த ஒரு கேள்வி. இது ஒரு தனிப்பட்ட நபரோட கேள்வி மட்டும் இல்ல. இது நம்மளோட ஒட்டுமொத்த எஜுகேஷன் சிஸ்டத்தையும் நம்ம சமூகத்தோட எதிர்பார்ப்புகளையும் பார்த்து கேட்கப்படுற ஒரு கேள்வி. இங்க இருக்கிற முதல் பிரச்சனையே நாம படிப்பை எப்படி பாக்குறோங்கிறதுல தான் இருக்கு. முதல்ல ஒரு விஷயத்த நம்ம தெளிவுபடுத்திக்கணும். இந்த தனிமைங்கிறது ஒரு தனிப்பட்ட நபரோட தோல்வி கிடையவே கிடையாது. இது நம்ம சமூக அமைப்புல ரொம்ப ஆழமா வேரூனின ஒரு பெரிய பிரச்சனையோட வெளிப்பாடு. சரி, அப்போ இந்த கல்வி முறை நமக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணுச்சு, ஆனா நிஜத்துல என்ன கொடுத்துட்டு இருக்கு? படிப்புனா அறிவை வளர்க்கும், நம்மள ஒரு பெட்டர் பர்சனா மாத்தோன்னு தான் நமக்கு சொல்லப்பட்டுச்சு. ஆனா ரியாலிட்டில என்ன நடக்குது? மனப்பாடம் பண்றது, சம்பாதிக்கணுங்கிற பிரஷர், கடைசில தனிமை. இதுதான் மிச்சம். முதல்ல செட்டில் ஆகணும், அப்புறம்தான் மத்ததெல்லாங்கிற இந்த ஒரு சோஷியல் பிரஷர் இருக்கு பாருங்க, அது நம்ம வாழ்க்கையோட முக்கியமான வருஷங்களையே காவு வாங்கிடுது. இதுக்கு ஆணிவேர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்கதான். உண்மையான அறிவு தேடல் எல்லாம் பின்னுக்கு போய் டிகிரி சர்டிபிகேட்டுங்கிறது ஒரு வேலைக்கான என்ட்ரி டிக்கெட் மாதிரியே ஆயிடுச்சு. இது சரியா பயன்படுத்திக்கிட்டு கல்வி நிறுவனங்கள் படிப்பா ஒரு ஹை ப்ராஃபிட் பிசினஸா மாத்திட்டாங்க. இதுக்கு அரசியல் செல்வாக்கும் ஒரு பெரிய சப்போர்ட். சிம்பிளா சொல்லணும்னா கத்துக்கிறதே ஒரு பிசினஸ் டீல் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு பிசினஸா மாறுறதுக்கு அரசியல் ஒரு காரணம்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம அரசியல்லையும் கொடுக்கப்படுற வாக்குறுதிகளுக்கும் நிஜத்துல நடக்கிறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு. ஆமா, இந்த அரசியல் சண்டைகள் தான் பெரும்பாலும் நியூஸ் ஹெட்லைன்ஸை நிரப்புது. ஆனா பாருங்க, இந்த வாரிசு அரசியல், ஊழல்னு மேலோட்டமா பேசுற இந்த விஷயங்களுக்கு பின்னால நம்ம ஜனநாயகத்தோட அடிநாதத்தையே கேள்வி கேட்கிற மாதிரி ஆழமான பிரச்சனைகள் ஒளிஞ்சிருக்கு. ஜனநாயக படுகொலை, இந்த வார்த்தையை நம்ம இப்போ அடிக்கடி கேக்குறோம். இதுக்கு என்ன அர்த்தம்? சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. மக்கள் ஓட்டு போட்டு அனுப்புன பிரதிநிதிகள் இருக்கிற சபையில ஒரு சட்டத்தை பத்தி எந்த விவாதமும் பண்ணாம பாஸ் பண்ணா, இல்ல எதிர்க்கட்சிகளோட குரலை நெரிச்சா, அது ஜனநாயகத்தோட ஆன்மாவே சிதைக்கிறதுக்கு சமம். அதுதான் இந்த வார்த்தை குறிக்குது. சரி, இந்த ஜனநாயக சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது? இதோ பாருங்க, இதுல இருக்கிற சில அடிப்படை ரூல்ஸ். மக்களவைக்கு போகணும்னா மினிமம் 25 வயசு, மாநிலங்களவைக்குன்னா 30 வயசு. இந்த மாதிரி சிம்பிளான ரூல்ஸ் தான் நம்மளா ஆட்சி செய்ய போறவங்களோட தகுதியை தீர்மானிக்குது. ஆனா ஒரு கேள்வி, இந்த ரூல்ஸ் மட்டும் போதுமா? இந்த ஒரு வரி இன்னைக்கு இருக்கிற அரசியல பலார்னு அரையிற மாதிரி சொல்லுது. யோசிச்சு பாருங்க, அம்பேத்கரோட சட்டங்கள் எல்லாம் படிச்சு அதன்படி செயல்படுறத விட அவரோட சிலைக்கு மாலை போடுறது எவ்வளோ ஈஸி. இதுதான் கொள்கைகளை விட சிம்பிள்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கற அரசியலோட அடையாளம். அரசியல்ல பாக்குற இதே மாதிரியான முரண்பாடுகளும் சிஸ்டம் பிரச்சனைகளும் தான் நம்ம பொருளாதாரத்திலயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. 146 கோடி மக்கள், இது எவ்ளோ பெரிய பலம்! ஆனா அந்த பலம் ஏன் எல்லாருக்குமான பொருளாதார வளர்ச்சியா மாற மாட்டேங்குது? இதுதான் இந்தியா ஃபேஸ் பண்ற மிகப்பெரிய பாரடாக்ஸ். 146 கோடி. இந்த நம்பரை சும்மா ஒரு புள்ளி விவரமா பார்க்காதீங்க. இதுதான் இந்தியாவோட மிகப்பெரிய பலம். ஆனா அதே நேரத்துல இதை நம்ம சரியா ஹேண்டில் பண்ணலனா இதுவே நமக்கு மிகப்பெரிய சவாலா கூட மாறலாம். இதுதான் நம்ம எல்லாருமே நம்ம மனசுக்குள்ள கேக்குற கேள்வி. இவ்ளோ பெரிய மக்கள் தொகை, இவ்ளோ ஹியூமன் ரிசோர்ஸ் இருந்தோம், ஏன் நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் கம்மியா இருக்கு? ஏன் இந்த எக்கனாமிக் growth எல்லாருக்கும் போய் சேரல? நாம எங்க தப்பு பண்றோம்? இந்த சார்ட்ட பாருங்க, நம்ம எக்கானமியோட நிலைமை தெளிவா புரியும். நாம சர்வீஸ் செக்டர்ல, அதாவது சேவைத்துறையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா ஒரு நாட்டுக்கு ஏற்றுமதிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான உற்பத்தி துறை, அதாவது மேனுஃபேக்சரிங்ல ரொம்ப பின்தங்கியிருக்கும். இததான் நாம சைனா மாதிரி நாடுகளோட போட்டி போட முடியாம போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். 5 ட்ரில்லியன் எக்கானமி அப்படின்னு பெரிய பெரிய ஹெட்லைன்ஸை பாக்குறோம், சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அந்த வளர்ச்சி ஏன் சாதாரண மக்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரல? அதுக்கு காரணம் இந்த வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி தான், அதாவது ஜாப்லெஸ் growth. நாட்டோட ஜிடிபி ஏறும், ஆனா வேலைவாய்ப்பு மட்டும் உருவாகாது. அப்போ அந்த வளர்ச்சி யாருக்காக? சரி, இந்த ஜாப்லெஸ் growthோட நேரடியான விளைவு என்ன? அது ஒரு சமமில்லாத சமூகத்தை உருவாக்குது. வாங்க இந்த ஏற்றத்தாழ்வு எவ்வளவு ஆழமா இருக்குன்னு பார்க்கலாம். இந்த நாட்டுல செல்வமும் வாய்ப்புகளும் உண்மையில எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு? இந்த ஒரு படம் போதும் எல்லாத்தையும் விளக்கிடும்.
ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம நாட்டோட மொத்த சொத்துல 70% வெறும் 1% ஜனங்கிட்ட இருக்கு. அப்போ மீதி இருக்கிற 99% மக்களுக்கு வெறும் 30% தான். இந்த ஒரு ஏற்றத்தாழ்வு தான் நாட்டுல இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு மூல காரணம். இந்த ஏற்றத்தாழ்வு நாடு முழுசா ஒரே மாதிரி இல்ல. சில இடங்கள்ல இது இன்னும் மோசமா இருக்கு. இதுக்கு ஒரு தெளிவான உதாரணம் தான் பீகார் மாநிலம். ஏன் பீகார் மாதிரி சில மாநிலங்கள் மட்டும் வளர்ச்சியில தொடர்ந்து பின்தங்கியே இருக்கு? இதுக்கு பின்னாடி பல ஆழமான காரணங்கள் இருக்கு. இங்க நாம பாக்குறது தனித்தனி காரணங்கள் இல்ல. இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. அரசியல் நிலையா இல்ல, அதனால வளர்ச்சி திட்டங்கள் இல்ல. வளர்ச்சி இல்ல, அதனால வறுமை. வறுமை காரணமா படிச்சவங்க, திறமையானவங்க எல்லாரும் வெளியூருக்கு போயிடுறாங்க. இது ஒரு முடிவே இல்லாத நச்சுச் சுழற்சி. இந்த சுழற்சிய உடைக்காம பீகார் மாதிரி மாநிலங்கள் முன்னுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். சரி, இதுவரைக்கும் நம்ம படிப்பு, அரசியல், பொருளாதாரம்னு தனித்தனியா பார்த்தோம். ஆனா உண்மையிலே இதெல்லாம் தனித்தனி பிரச்சனைகளா? இல்ல ஒரே பெரிய பிரச்சனையோட வேற வேற முகங்களா? வாங்க இப்போ எல்லாத்தையும் ஒண்ணா இணைச்சு பார்க்கலாம். இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இது ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமில்லாத பிரச்சனைகள் கிடையாது. எல்லாமே பின்னி பிணைஞ்சு ஒரு சிஸ்டம். யோசிச்சு பாருங்க, ஒரு தரமில்லாத கல்வி முறை கேள்வி கேட்க தெரியாத ஒரு தலைமுறையை உருவாக்குது. அந்த தலைமுறை ஒரு பலவீனமான அரசியலை தேர்ந்தெடுக்குது. அந்த அரசியல் ஒரு சிலருக்கு மட்டும் லாபம் தர்ற மாதிரி ஒரு பொருளாதாரத்தை உருவாக்குது. பாத்தீங்களா, எல்லாம் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு. இவ்வளோ பிரச்சனைகளை பத்தி பேசினதுக்கு அப்புறம் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே இல்லையான்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. அந்த மாற்றத்துக்கான முதல் படி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்துல தான் ஆரம்பிக்குது. அது என்னன்னா, கேள்வி கேட்கறது. இந்த ஒரு வரிய நல்லா கவனிங்க. உங்களோட தேடலும் நீங்க கேக்குற இந்த மாதிரி கேள்விகளும் தான் அந்த மாற்றத்தோட ஆரம்பம். ஆமாங்க, உங்க மனசுல இருக்கிற கோபமோ குழப்பமோ கேள்விகளோ எதுவுமே வீணல்ல. அதுதான் மாற்றத்துக்கான முதல் தீப்பொறி. அமைதியா இருக்கிறத விட தைரியமா ஒரு கேள்வி கேட்கறது தான் அடுத்த கட்டத்துக்கான ஒரே வழி. அதனால இந்த முழு விளக்கத்தையும் நாங்க ஒரு பதிலோட முடிக்கல. அதுக்கு பதிலா ஒரு கேள்வியோட உங்ககிட்டயே விடுறோம். உங்களோட அடுத்த கேள்வி என்ன? ஏன்னா கத்துக்கிறதும் சிந்திக்கிறதும் என்னைக்கும் முடியிற ஒரு விஷயம் இல்ல. தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டே இருங்க. நன்றி.